சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகர் வழிபாடு பார்த்துட்டு வரோம். நான் முருகர் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றுறதை பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்த ஒரு சிலர் ஓரை டைம் எந்த நேரம் அப்படின்னு கேட்குறீங்க. ஓரை டைம் அப்படிங்கிறது டெய்லி காலண்டரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது காலண்டருக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னாலும் நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில் 6 மணி டு 7, மத்தியானம் 1 டு 2, இரவு 8 டு 9. இந்த நேரத்தில் நீங்கள் வெத்தலை தீபம் போட்டு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட வேல் அல்லது முருகப்பெருமான் படம் இருக்கலாம், அல்லது சிலை இருக்கலாம். வேலும் சிலையும் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். நீங்கள் எத்தனை வாரம் வெத்தலை தீபம் போடணுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக வேலும் சிலையும் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த வழிபாடை செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபிஷேகம் செய்கிறவங்க அதாவது பஞ்சாமிர்த அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் செய்யலாம், அல்லது தேன் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் முதல்ல நீங்கள் எந்த ஓரையில் அதாவது காலையா மதியமாக இரவா எந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வெத்தலை தீபம் போடுறீங்களோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வாரமும் அதே டைமில் தான் அந்த வெத்தலை தீபத்தை ஏற்றணும். மாற்றி மாற்றி ஏற்றக்கூடாது. இப்படி ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எதை நீங்கள் வேண்டிட்டு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வெத்தலை தீப வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யும்போது வேல்மாறல் படிக்கலாம், அல்லது வேல்மாறல் பாராயணம் கேட்கவும் செய்யலாம். அதனாலும் பலன் கிடைக்கும். கந்த சஷ்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இல்லை நான் வெத்தலை தீபம் ஏற்றலை, சும்மா 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ஓரை டைமில் செய்யலாம். இது ஓரை டைம், செவ்வாய்க்கிழமை ஓரை டைம் எதுக்கு அப்படின்னா நமக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஓரை டைமில் வெத்தலை தீபம் ஏற்றுறது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வழிபாடு செய்யலாம். அதே போல் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளை பயன்படுத்தி நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சி வரும். இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவரும் ஒரு லைக் கொடுங்க. இந்த சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு தினமும் உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நல்லதே நடக்கும். தேங்க்யூ.